ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது உண்மையிலுமே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் என் கூட வாங்க, நம்ம சேர்ந்து போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். காய்ஸ், நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வர வழியில் ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு ஆய் சொல்லிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். நீ பேசலாம். காய்ஸ், இந்த நுழைவாயில் பாருங்கள், சுண்ணாம்புக்கல் செங்கல்லால் ஆனதுன்னு இந்த நோட்டீஸில் போட்டிருக்கு. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மிகவும் பழமையான ஒரு கோயில்னால் நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடி புல்வெளி பார்க்க எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இல்லையா? ஹாய் சொல்லு. காய்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். விஷுவல் நிஜமாக செம்மையாக இருக்குது. எல்லோரும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. எல்லோரையும் அவ்வளோ ரிலாக்ஸாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் நந்திக்கிட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இந்த கட்டடம் கட்டியது, அது நந்தியோட சிலை வந்து 25 டன் இருக்குமா. அப்புறம் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. அப்புறம் 4 மணிக்கு தான் சாமி பார்க்க முடியுமா. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நந்தியை கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வரலான்ட்டு இருக்கோம். ஏன்னா 4 மணிக்கு தான் பார்க்க முடியும். அப்படியே நந்தியை ஒரு சுற்றிட்டு காய்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த மதில் சுவர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா மதில் சுவருங்கிற இடத்துல ஒவ்வொரு அறைகள் இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய சாமிகள், சிற்பங்கள், பழைய சிற்பங்கள் எல்லாம் இருக்குமா. அப்புறம் காய்ஸ், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும். நல்ல வைப் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நிஜமாக செம்ம ஒர்த். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பழைய சிலைகள். அப்புறம் பார்த்தோன்னா சிவனுடைய சிலைகள்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே நிறையா உணவுச்சங்கிலி மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வரலாறு குறிப்புகள் இந்த மாதிரி நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா சரியாக எங்களுக்கே நேரில் பார்க்குறவங்களுக்கே தெரியல. பட் உண்மையிலுமே செம்ம சூப்பர். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். கோயிலில் கல்வெட்டுகள்லாம் இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலில் கல்வெட்டுகள்லாம் சேமித்து வச்சுருக்காங்க, பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், சிவலிங்கமும் இருக்குது. நிறைய ஓவியங்கள் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், ஏதோ வழிபடுற மாதிரி இந்த மரம், செடி, கொடிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது. உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு வைப் காய்ஸ். மிஸ் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக வேறு லெவல். அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் காய்ஸ், அங்கே பாருங்கள், ஏதோ எழுதியிருக்காங்க. எப்படியும் சோழர் காலத்தில் எழுதுனதாக கூட இருக்கலாம். உண்மையிலுமே ஆனால் செம்மையாக இருக்குது. காய்ஸ், கோயிலை சுற்றி வந்தாச்சு. காய்ஸ், ஏதோ ஒரு சில பொண்ணுங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. சரி, பரவாயில்ல, சிரிச்சிட்டு போகட்டும். காய்ஸ், அந்த பிக்சரை பாருங்கள், வேறு லெவல். காய்ஸ், ஃபைனலாக ராஜகோபுரத்தோடைய வாசலில் இருக்கும். மகாதேவனை பார்க்க போகிறோம். ஹர ஹர மகாதேவா. என்னப்ப நல்லவா, அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்க.
காய்ஸ் எங்களால் மகாதேவன் வீடியோ எடுக்க முடியாது, நாங்கள் உள்ளே போக போகிறோம். காய்ஸ் ஃபைனலாக நாங்கள் வெளியே வந்துட்டோம், நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.